You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு 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 ஷாப்புக்கு போயிருந்தோம். அந்த ஷாப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஷாப்லாம் இல்லை, தின்றதுக்கு போகிறோம். போர் அடிக்குது, சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி விசிட் பண்ண ஷாப் தான் வந்து ரோட்டு கடை சுண்டல். அந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். உண்மையாக சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சுண்டல் டேஸ்ட் பண்ணலாம் தான் நினச்சோம். தென் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பானிபூரி சாப்பிட்லாம், பானிபூரி சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். சரி ஓகே, பானிபூரி தானே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அயனாவரம் மேடவாக்கமில் வந்து ஒரு ஷாப் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பானிபூரி. அந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த நியூவாக வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்துருந்தோம். ஆல்மோஸ்ட் இது ஓப்பன் பண்ணி ஒரு 6 மந்த் என்னமோ இருக்கும். பட் வந்து நாங்கள் விசிட் பண்ணவே இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஷாப்புக்கு நாங்கள் போனோம். ஷாப் வந்து வெளியிலேருந்து பார்த்தா ரொம்ப லுக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஷாப்பில் ஒரு ஆள் கூட இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகே, உள்ளே போய் குடிச்சிட்டு வா, பானிபூரி வந்து வெளியே இருந்து தான் சாப்பிடணும், ஸோ தண்ணி வந்து உள்ளே போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். பானிபூரி வந்து சொல்லணுன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருந்துச்சு. அவங்க வந்து க்ளவுஸ் போட்டிருந்தாங்க எல்லாமே. இப்போ வந்து வெளியே இருந்தாலுமே எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கும் ப்ராடக்ட்லாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் வந்து என்னென்னா 7 பீஸ் தான், 7 பீஸே வந்து 30 ருபீஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 20ன்றதுலேயே வந்து 7 பீஸு அப்படின்னு சாப்பிட்டு போயிடுவோம். இவங்க வந்து 13 சொல்லவே என்னடா இது ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம். பட் வந்து அந்த பானி ரொம்ப சூப்பராக இருந்தது. ரேட் அதிகமாக இருக்குன்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்து அந்த டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து சுண்டல் சாப்பிட தான் போயிருந்தோம். ஸோ வந்து நம்ம ஒரே ஒரு பிளேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளேட் வந்து நாங்கள் பானிபூரி வாங்கி அந்த இடத்துல இருந்து பானிபூரி வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு பிளேட்டை ஷேர் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் வந்து நாங்கள் சுண்டல் சாப்பிட போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பானிபூரி மட்டும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பானிபூரி சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் சரி வா நம்ம சுண்டல் சாப்பிட்ல. சுண்டல் வந்து பானிபூரி ஷாப்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் சுண்டல் கடைக்கு. சுண்டல் கடை இதுதான் சுண்டல் கடை. சுண்டல் கடையும் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அப்போ தான் வந்து ரொம்ப சுட சுட சுண்டல் போட்டிருந்தாங்க. சுண்டல் கடையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ளெயின் சுண்டல் வந்து 20 ருபீஸ் ஆகும். தென் வந்து உள்ள சமோசா அது மாதிரி போட்டிருந்தா 30ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு குட்டி சமோசா தான் போடுறாங்க. அந்த ஒரு குட்டி சமோசா போட்டால் நமக்கு 30ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது போடாமல் கொடுத்தா வந்து 20ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சுண்டல் வந்து ரொம்ப சுட சுட இருந்தது. அதே வைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா சும்மா என்ன சொல்கிறது, நல்லா அப்படியே கொதிக்க கொதிக்க கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து சுண்டல் வந்து ஒரு பிளேட் வந்து நார்மல் ப்ளெயின் சுண்டலும், இன்னொரு பிளேட் வந்து உள்ள இதெல்லாம் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்க வந்து நமக்கு 2 சுண்டலுமே போட்டு கொடுத்துட்டாங்க. 2 சுண்டலுமே கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து நான் வந்து சுண்டல் வாங்கிட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன். டேஸ்ட் வந்து பார்த்து சொல்லு. அந்த சுண்டல் வேறு பாதி வழிஞ்சிடுச்சு என் கையில் சூடாக. ரொம்ப கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கை அப்படியே வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக என் கை அப்படியே சுட்டுருச்சு. அப்புறம் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க. பேப்பர் வச்சுக்கிட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து அயனாவரத்தில் இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேடவாக்கம் டேர்னிங்கில் தான் இருக்கும். தென் வந்து நாங்கள் சுண்டல் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்னாப்பை போட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.